எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பேச போறேன்னா பணம் எப்படி நம்ம அதை சேவ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். எஸ்பெஷலி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். மணி சேவிங் டிப்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் 2026. நீங்களாம் பார்ப்பீங்க, நான் என்ன மணி டிப்ஸ் பற்றி போட்டு இருக்கேன் எல்லா வீடியோவும். ஏன்னா நிஜமா சொல்றவங்களுக்கு பணத்தை சேவ் பண்ணதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வேண்டும். அதுல இன்ட்ரெஸ்ட் மனசுக்குள்ளேருந்து ஒரு ஒரு ஆர்வம் வரணும். அப்பதான் நம்ம சேவ் பண்ண முடியும். சும்மா சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க பணம் சேவ் பண்ணணும் அப்படி இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகம் வரணும். அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க. நீங்க உங்களது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு அம்மா அப்பா கொடுப்பாங்களோ இல்லை உங்களது பார்ட் டைம் ஜாப்ல இருக்க பணத்தையோ நீங்க மந்த் எண்ட்ல அது எல்லாமே ஆயிடும். ஒரு ரூபா கூட இருக்காது உங்க பாக்கெட்ல. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க, இருக்கிறாங்க, இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ 2026ல மணி சேவிங் ஒரு ஒரு இது ஒரு ஆப்ஷனல் இல்லை. இது ஒரு ஸ்கில்னா என்னன்னா திரும்ப நம்மளுக்கு ஒண்ணு கத்துக்கிறோம்னு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா, அதுதான் ஸ்கில்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்மார்ட் மணி சேவிங் டிப்ஸ் எல்லா ஸ்டூடெண்டும் ஃபாலோ பண்ணதுக்காக நான் இந்த வீடியோ ஸ்பெஷலி கிரியேட் பண்றேன். ஸோ தயவுசெய்து எல்லாரும் பாருங்க. அப்படி உங்க குழந்தைகளா இருப்பாங்க இல்ல தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களையும் கத்துக்கிட்ட ஒரு சில ஒரு சில டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றேன். எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கறதுமே ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். இப்போ நான் ட்ராக் எவ்ரி ருப்பி அதை பற்றி தான் பேச போறேன். டிப் நம்பர் 1 நினச்சிக்கோங்க. நான் சைட்ல ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். ட்ராக் எவ்ரி ருப்பி. ஃபர்ஸ்ட் ரூல் நீங்க என்ன பார்க்கணும், உங்களது மணி எப்படி அது செலவு ஆகுது அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். நிறைய பேரும் நான் சொல்றேன், ஒரு எக்ஸல் ஷீட் இல்லை ஒரு நோட் புக் சிம்பிளா ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு நோட் புக் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல ஒவ்வொரு நாள் தேதி போட்டு அந்த என்னென்ன செலவு பண்றாங்க அதை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்படி பணத்தை ஜாஸ்தி எங்க செலவு பண்ணுறீங்க, எங்க அதை கம்மியா செலவு பண்ணணும், உங்களுக்கு சிம்பிளா ஒரு பவர்ஃபுல் மெத்தடை உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். இது ஒண்ணு. இப்போ டிப் நம்பர் 2 பத்தி பேசுறேன். மேல ஒவ்வொரு டிப்க்கும் மேல சைட்ல நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதை நோட் பண்ணி பார்க்கறதுக்காக. இந்த ரூல் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன், நிறைய பேர் சொல்லிருக்காங்க. 50-30-20 ரூல். 50% ஒன்றும் இல்லை, பெரிய ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ரொம்ப சிம்பிள். 50% உங்களுக்கு சேலரியில நீங்க ஒரு நீட்ஸ்க்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. 30% உங்களது வாண்ட்ஸ்க்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. 20% உங்களது சேவிங்ஸ்க்காக ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஈவன் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் நினைச்சுக்கோங்க. மந்த்லி நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது ஒரு காலப்போக்கில் அதை நீங்க பெருசா இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ டிப் 3 பத்தி பேசுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் கோல்ட். ஓகேவா. நிறைய நீங்க உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கிடைக்கும் காலேஜ்ல இல்லையா. என் பையனா தான் யூஸ் பண்ணேன். அதுல இருந்து நிறைய ஆப்ல உங்களுக்கு ஃப்ரீ டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கனவு இருக்குது. கனவுல என் பையன் ஒரு ஃப்ரீ, அவங்க ஸ்டூடெண்ட் இல்லை, அதுக்குன்னு ஒரு ஃப்ரீயா அவங்களுக்கு ஆப் கிடைக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆஸ்க் இஸ் த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க அதை அந்த ஆப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஆப்ஸ் இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, டிராவல் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரைஸஸ்ல கிடைக்குது. நீங்க பே பண்ணக்கூட ஃபுல் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்காக வெயிட் பண்ணணும். ஓகேவா. இப்போ நான் டிப் 4 பத்தி பேசுறேன். மேல ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், டெக்ஸ்ட் கொடுக்குறேன். குக் ஆர் ஈட் ஸ்மார்ட். இது என்னன்னா நிறைய நம்மள நம்ம குழந்தைங்க வெளியே போய் சாப்பிடுவாங்க. அவங்க நம்மள என்னதான் நம்ம டிஃபன் குண்டால ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தாலும் அவங்க வெளியே சாப்பிடுவாங்க. இது நம்ம என்ன சொல்லணும், என்ன செய்யணும், ஈட்டிங் ஃப்ரம் அவுட் சைட் அது உங்களுக்கு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுல இருந்தாலும் நம்ம வெளியே போய் சாப்பிடும் போது அதை நம்ம பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். ஸோ அது பண்ணாம வீட்டுல இருந்து ஒரு சிம்பிள் மீல், நம்மளது ஒரு பட்ஜெட்ல இருக்க மாதிரி ஒரு ஃபுட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அது அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம், இல்லை வீட்டுல இருக்கவங்களை பெரியவங்களை சொல்லலாம், அதை குக் பண்ணி தர சொல்லி அதை சாப்பிடலாம். ஸோ இதுல என்னன்னா உங்களது வாலெட்ல இருக்க பணம் ரொம்ப சேவிங்கா இருக்கும் இல்லையா. அது நீங்க ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர்ல நீங்க வளர முடியும். ஓகே. இப்போ டிப் 5 பத்தி பேசுறேன். கட் அன்னெசரி சப்ஸ்கிரிப்ஷன். இது நிறைய வீடியோ நான் சொல்றேன்.
இப்பயும் நான் சொல்றேன் திரும்பி திரும்பி. ஏன்னா அப்பதான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ். நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி வந்து நம்ம சேவ் பண்ண முடியும், நிறைய பணம் சின்ன சம்பளத்துல இருந்து நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ். ஓகேவா? டூ யூ ரியலி யூஸ் ஓடிடி ஆர் மியூசிக் ஆப்? நினைச்சு பாருங்க. முதல்ல நல்லா யோசிச்சு பண்ணி பாருங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்க, ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஆட்டோ எவ்ரி மந்த் ஆட்டோவா வந்து டெபிட் ஆகும். உங்களுக்கு பணத்துல வந்து மைனஸ் ஆகி அது அந்த ஆப் நீங்க வந்து யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு அதை வந்து யோசிச்சு பார்க்கணும். இல்லையா, கேன்சல் வாட் யூ டோன்ட் நீட் ப்ளீஸ். எது உங்களுக்கு தேவையில்லையோ அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஒன் unused subscription can waste thousands or thousands of rupees yearly. நினைச்சு பாருங்க, ஒரு அன்யூஸ்டு யூஸ் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான அமௌண்ட் வந்து வருஷத்துல வந்து செலவாகுது. ஓகேவா? இப்போ டிப் 6 பத்தி பேசுறேன். earn while you learn. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் பையன் இதெல்லாம் செய்யறான். என் பெரிய பையன், அவனுக்கு நிறைய ஒரு போராட்டங்கள் இருக்கு. ஆனாலும் அதுல வந்து அவன் அதை வந்து ஓவர் கம் பண்ணி அவன் செய்யறான். இப்போ சேவிங் வந்து ஈஸியர் வென் யூ earn. ஓகேவா? நீங்க வந்து எப்ப வந்து நீங்க வந்து சேவிங் வந்து சம்பாதிக்கிறீங்களா, அப்ப ஒரு சின்ன அமௌண்டா இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், அது வந்து அதுலயும் நீங்க வந்து ஒரு சேவிங் அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும். இதுல வந்து நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அது இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. ட்ரை ஃப்ரீலான்சிங், பார்ட் டைம் ஆன்லைன் ஒர்க் இருக்குது, டியூஷன்ஸ் கொடுக்கறது, இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கிட்ட எது உங்களுக்கு சூட் ஆகுது அதை எடுத்து வந்து நீங்க வந்து ஒரு வேலையை வந்து கண்டிப்பா செய்யணும். இப்ப பாரு மேல கொடுக்குறேன். இது நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ கொடுத்துருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன். இது எக்ஸ்ட்ரா இன்கம் இஸ் ஈக்குவல் டு லெஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் பிளஸ் மோர் சேவிங்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து சைடில் ஒதுக்கி வச்சு பாருங்க. அப்பதான் நீங்க வந்து சேவிங் பண்ண முடியும். அதுதான் இந்த டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். earn while you learn. இப்போ வந்து நான் டிப்ஸ் 1 பத்தி பேசுறேன். அவாய்ட் இம்பல்சிவ் பையிங். இது ரொம்ப வந்து என்ன சொல்லுது, எல்லாருக்கும் இது வந்து ஒரு டெம்ட் ஆகுது, இன்க்ளூடிங் மீ. நானும் அப்படிதான் செய்யறேன். அதாவது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்றேன். இப்ப பரவாயில்ல, இந்த 2026 நான் ரொம்ப இம்ப்ரூவ் பண்றேன். நம்மளுக்கு வந்து வீக்கெண்ட் வரும் பாருங்க. வீக்கெண்ட் ஃப்ரைடே சண்டே வாரம் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுவோம். சாட்டர்டேக்கு வந்து ஒரு ஒரு ஷாப்பிங் பண்ணுறது ஒரு தோணும் மனசுல. ஒரு ஜீன்ஸ் வாங்கலாமா, ஒரு டாப்ஸ் வாங்கலாமா அப்படின்னு ஒரு தோணும், எல்லாருக்கும் தோணும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் வந்து, ஜஸ்ட் ஓகே இன்னைக்கு சாட்டர்டே இல்லை, அடுத்த சாட்டர்டேக்கு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து மோல்டு பண்ணணும். சரி, நம்ம வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறோமே, அந்த நேரத்துல வந்து ஜஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் ஒதுக்கி பாருங்க. நிஜமா சொல்றேன், நீங்க வந்து நம்ப முடியாது. அந்த அந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த பொருள் தேவையில்ல நம்மளுக்கு மனசுல தோணுங்க. அது வேஸ்ட். அது வாங்கி நம்ம என்ன செய்ய, சும்மா கபர்ல தான் இருக்க போகுது, சும்மா ஒரு ஷோல தான் இருக்க போகுது, நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து அந்த பொருளை வாங்க மாட்டோம். ஓகேவா? இதுல வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நிறைய தடவை வந்து நம்ம வந்து நம்மளுக்கே அறியாம வந்து நம்ம போய் ஒரு பொருளை போய் வாங்குவோம் இல்லையா? அந்த டைம்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள் மெத்தட் 24 மணி நேரத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷனா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு அந்த பொருள் வாங்கணுமா வாங்கக்கூடாது. ஸோ கண்டிப்பா இது வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோக்கு நான் கடைசி கன்க்ளூஷன்ல வந்துட்டேன். இப்ப நான் சொன்ன ஒரு 7 டிப்ஸ் வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நான் நம்புறேன். ஸோ ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமா நீங்க எல்லாருமே, எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். நீங்க நிஜமா இந்த 2026 வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நீங்க வந்து சேவ் பண்ணி 2026 கடைசி வந்து நீங்களே நினைச்சு பார்க்காத முடியல வந்து ஒரு பெரிய அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், சே கன்சிஸ்டன்ட் அண்ட் பி மணி ஸ்மார்ட். ஓகேவா? ஃபாலோ எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபைனான்ஷியல் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இதுவரையும் பார்த்துட்டு பொறுமையா பார்த்துட்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் பார்த்துட்டு அவங்க இந்த பணத்தை வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு அவங்க கத்துக்குருவாங்க. ஸோ எல்லாரும் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. அதே சமயத்தில் பணத்தை வந்து சேவ் பண்ணதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.